இக்கட்டான சூழலில் சிக்கிக் கொண்டிருக்கின்றனர் 500 ரயில் பயணிகள். நேற்று இரவு திருச்செந்தூரிலிருந்து புறப்பட்ட ரயில் தற்பொழுது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை நேற்றிரவு 9 மணி அளவில் அடைந்தது. அதன் பிறகு அந்த ரயில் முன்னும் செல்ல முடியாமல் பின்னும் செல்ல முடியாமல் அங்கேயே சிக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ரயிலில் 500 பயணிகளும் நேற்று இரவு முதல் கிட்டத்தட்ட 23 மணி நேரமாக அங்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலவரம் என்ன என்பது குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சதீஷ்மணியிடம் கேட்கலாம். சதீஷ்மணி, வணக்கம். இப்போ இந்த ரயில் நிலையத்தில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 500 பயணிகளையும் மீட்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன? பேரிடர் மீட்பு படை இன்னும் எவ்வளவு நேரத்தில் அங்க போய் சேர இருக்காங்க? மீட்பு பணிகளுடைய தற்போதைய நிலவரம் என்ன சதீஷ்? ஒட்டுமொத்த இந்த 4 மாவட்டத்திலோட முக்கிய அதிகாரிகள் அனைவரின் கவனமும் இந்த 500 மக்களின் மீது தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட நேற்று இரவு 8 மணிக்கு திருச்செந்தூரிலிருந்து சென்னையை நோக்கி புறப்பட்ட அந்த ரயிலானது ஸ்ரீவைகுண்டம் அருகே கடும் மழை காரணமாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் மழை பொழிவு பெய்தது. கிட்டத்தட்ட 94 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு. ஸ்ரீவைகுண்டம் ஏரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தாமிரபரணி ஆறு ஒரு பக்கம் ஓடுது, அதே பக்கத்துல மற்றொரு பக்கத்துல குளங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கு. இப்போ இரண்டும் நிரம்பியதனால ஸ்ரீவைகுண்டம் சுற்றியுள்ள பகுதி முழுவதுமாகவே வெள்ளக்காடாக தான் காணப்படுகிறது. இப்போ இந்த சூழ்நிலையில தான் இந்த ரயில்ல சிக்கியுள்ள இந்த பயணிகள் 500 குழந்தைகள் முதல் வயதானவர் வரை ஒரு 500 பயணிகள் சிக்கி இருக்காங்க. அவங்கள மீட்பது தொடர்பாக இன்னைக்கு காலையில இருந்து அமைச்சர்கள் இருந்து அதிகாரிகள் வரை அனைவருமே அவர்களை மீட்பது குறித்து பல கட்ட ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க. ஏற்கனவே தலைமைச் செயலாளர் இந்த வெள்ளத்தில் சிக்கியுள்ளவரும் அதே நேரத்தில் இந்த இடர்பாடுகள்ல சிக்கியுள்ளவர்களையும் காப்பாற்றுவதற்கு கப்பற்படை விமானப்படை ஆகியவற்றை உதவியில நாடிப்போம் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இவங்க ஸ்ரீவைகுண்டத்துல இந்த சிக்கிக்கூடிய ஒரு 600-500க்கும் மேற்பட்ட அந்த பயணிகளை காப்பாற்றுவதற்காக சூலூர் விமான நிலையத்திலிருந்து விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் நெல்லை வந்தடைந்து இருக்கிறது. இதே நேரத்துல இந்த விமானப்படை ஒரு பக்கமும் அதே போல தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அதே போல மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் அவங்களை மீட்பதற்கான அந்த முழு முயற்சியை மேற்கொண்டு வராங்க. ஆனால் நேரம் செல்ல செல்ல இரவு ஒரு இருக்கக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த பகுதிக்கு செல்வது கடும் சவால் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தண்ணீரின் அளவானது மிக அதிகமாக இருக்கிறது. அதே போல வழித்தடங்களும் தெரியவில்லை. அதாவது எந்த பக்கம் ரோடு இருக்கு, எந்த பக்கம் குளம் இருக்கு, எந்த பக்கம் ரிவர் ஏரியா அப்படிங்கிற அதுவே ரொம்ப ஒரு சவாலா இருக்கிறதுனால அவங்களை நெருங்குவதில் இன்னும் தாமதம் ஏற்படும் அப்படிங்கிற அளவுல மீட்பு குழுவினர் சொல்லியிருக்காங்க. அதே போல ஹெலிகாப்டர் மூலமாக அவங்களை மீட்பதுல அந்த காலநிலை அதே போல அந்த வானிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பார்த்துதான் ஹெலிகாப்டர் இயக்க முடியும். ஏன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வானிலை சரியில்லை என்றால் அந்த ஹெலிகாப்டரை இயக்குவதில் தாமதம் ஏற்படுவதற்கு பெரும்பாலான வாய்ப்புகள் உண்டு. மேலும் இரவு நேரம் என்பதால் அதனை இயக்குவதிலும் கடும் சவால் இருக்கிறது. எனவே தற்போது வரை கிட்டத்தட்ட 23 மணி நேரங்கள் கடந்து தொடர்ந்து ரயிலிலேயே அந்த பயணிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிறது. இதே நேரத்துல உள்ளூர் மக்கள் மூலமாக அவர்களுக்கு உணவளிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு தகவலும் ஒரு ஆறுதல் செய்தி சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 23 மணி நேரமா அவங்க ரயிலே இருக்கிறதுனால தொடர்பு கிடைக்கப்பட்ட குறைந்தபட்ச தொடர்பு சாதனங்களை கொண்டு உள்ளூர் மக்களை தொடர்பு கொண்டு அவங்க மூலமா இந்த உணவுகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் நிலவுகிறது. ஆனாலும் இப்போ 500 பேர் சிக்கியிருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒரே நேரத்துல மீட்பது இயலாத காரியம் எனவும் சொல்லியிருக்காங்க. எனவே மீட்பு பணிகள் ஹெலிகாப்டர் மூலமாகவோ அல்லது பேரிடர் மீட்பு குழு மூலமாகவோ எதனால அந்த மீட்பு பணி தொடங்கினாலுமே ஒரே நேரத்தில் மீட்பது சாத்தியமற்றது என தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கொஞ்சமாக மீட்க முடியும். ஆனால் அதுக்கு ஒரு நிறைய நேரம் தேவைப்படுகிறது கூட கூறியிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து அவர்களை எப்படியாக பாதுகாப்பாக பத்திரமாக மீட்பது குறித்து தேசிய பேரிடர் மீட்பு குழு அதே போல மாநில பேரிடர் மீட்பு குழு விமானப்படை உள்ளிட்ட அதிகாரிகள் உயரதிகாரி கலந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். தண்ணீரின் அளவானது ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் குறையவில்லை எனதான் கூறப்படுகிறது. எனவே அதுதான் தண்ணீரின் அளவு மற்றும் வழித்தடங்கள் தெரியாத காரணத்தினால்தான் மீட்பு பணியில் தாமதம் ஏற்படுகிறது. தொடர்ந்து அவர்களுக்கு விரைவாக மீட்பது குறித்து உயரதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். காவல்துறையும் அங்கு உள்ள மக்களுக்கு எவ்வாறு விரைவாக காப்பாற்றுவது என்பது குறித்தும் ஆலோசனை ஏற்பட்டிருக்கிறார்கள். நன்றி சதீஷ்மணி, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.